சர்க்கம் 8. கைகேயி மனம் மாறினாள். மந்தரை அவளை வெறுப்புடன் பார்த்து அவள் கொடுத்த ஆபரணத்தை தூக்கி எறிந்துவிட்டு கோபமும் துக்கமும் கூடியவளாக பின்வருமாறு கூறினாள். கவலைப்பட வேண்டிய இந்த நேரத்தில் நீ சந்தோஷப்படுகிறாயே, இன்னமும் நீ சிறு பிள்ளையாக இருக்கிறாய். சோக கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற நீ அதை உணரவில்லையே. பேராபத்து வந்திருக்கிறது உனக்கு. எனவே மிகவும் வருத்தப்பட வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாயே. நான் துக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் உன் மூடத்தனத்தை நினைத்து மனத்திற்குள் இகழ்ச்சியாக நகைத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய தவறான புத்தியை கண்டு நான் வருத்தப்படுகிறேன். அறிவு படைத்த எவள்தான் இம்மாதிரி துக்க வேளையில் சந்தோஷப்படுவாள்? சக்களத்தியின் மகன் எதிரி போன்றவன். அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது என்றால் உனக்கு பேராபத்து வந்துவிட்டது என்று அர்த்தம். ஆட்சியை பறித்து கொண்டு விடுவேனோ என்ற பயம் ராமனுக்கு பரதன் ஒருவனிடம் இருந்துதான் வரும். இப்போது ராமனால் நமக்கு லேசான பயம். நாளைக்கு பட்டம் சூட்டப்பட்ட பின் அவன் மேலும் அதிகாரம் பெற்று விடுவான் என்றால் நமக்கு நிச்சயமாக ஆபத்துதான். வில் வீரனாகிய லட்சுமணன் எப்போதும் ராமனை ஆதரித்து போகிறவன். ராமனை லட்சுமணன் அனுசரித்து செல்வதைப் போலவே பரதனை சத்ருக்னன் அனுசரித்து செல்கிறான். பெண்ணே, பிறப்பு வரிசைப்படி பார்த்தால் ராமனுக்கு அடுத்ததாக உரிமையுள்ளவன் பரதன் தான். அதனால்தான் பரதனுக்கு ஆபத்து என்று சொன்னேன். மற்ற இருவரும் இவர்களுக்கு இளையவர்கள். அதனால் அவர்கள் ஆட்சியை பெறுவது குறித்திய சிந்தனையை செய்ய மாட்டார்கள். ராமன் அறிவாளி, அரச நீதி அறிந்தவன், சாஸ்திரங்கள் கற்றவன், சமயத்திற்கேற்றபடி காரியம் செய்யக்கூடியவன். அப்படியானால் ராமனால் உன் மகனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை எண்ணி பார்த்து நான் வெலவெலத்து போகிறேன். நாளைக்கு புஷ்ய நட்சத்திரத்தில் அந்த நோத்தமர்கள் பிரமாதமாக இளவரசு பட்டம் சூட்டப் போகிறார்கள். கௌசல்யைக்கு மகா அதிர்ஷ்டம். அவளுடைய புதல்வனுக்கு அல்லவா பட்டாபிஷேகம். எதிரிகளே இல்லாத இந்த பூமண்டலத்தை பெற்று ராமனின் அன்னை கௌசல்யைக்கு ஏராளமான கௌரவங்கள் வந்து சேரும். நீ கையை கூப்பிக்கொண்டு வேலைக்காரி போல நிற்கப் போகிறாய். இவ்வாறாக எங்களைப் போலவே நீயும் அவளுடைய ஏவலாளராக ஆகப் போகிறாய். உன்னுடைய புத்திரனும் ராமனுடைய பணியாளனாக ஆகப் போகிறான். ராமனுடைய அந்தப்புறத்தில் உள்ள பெண்மணிகள் சீதையும் அவளுக்கு பணிவிடை செய்யும் மங்கையரும் உள்ளம் மகிழ்ந்து குதூகலிக்கப் போகிறார்கள். ஆனால் இங்கே பரதனுடைய மேலாண்மைக்கு குறைவு வந்துவிட்டதும் உன்னுடைய நாட்டு பெண்கள் அதிருப்தியோடு இருக்க போகிறார்கள். இவ்வாறெல்லாம் மந்தரை பேச பேச ராம பட்டாபிஷேகத்திலேயே மனம் தோய்ந்திருந்த கைகேயி தேவி மிகவும் உவகையுடன் ராமச்சந்திர பிரபுவினுடைய குணங்களை பாராட்டி பேசத் தொடங்கினாள். ஆஹா, என்ன பாசம்! என் செல்வன் ராமன் தர்மம் அறிந்தவன், ஆச்சாரியர்களிடம் பணிவு உள்ளவன், செய் நன்றி மறவாதவன், சத்தியம் பேசுபவன், நெருப்பை போல தூயவன். இவற்றிற்கெல்லாம் மேலாக மன்னரின் மூத்த புதல்வன் என்பதால் அவன்தானே இளவரசு பட்டத்துக்கு உரியவன். சகோதரர்களையும் வேலைக்காரர்களையும் உன்னையும் சேர்த்துத்தான் ஒரு தந்தையை போல் போஷிப்பான். அவன் நீண்ட நாள் வாழட்டும். கூனி கிழவியே, ராம பட்டாபிஷேகத்தை கேட்டு நீ ஏன் இவ்வளவு எரிச்சல் அடைகிறாய்? ராமன் 100 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னர் தந்தை பாட்டன் காலத்திலிருந்து வரும் இந்த ராஜ்யத்தை ஆணேறு போன்ற பரதனும் நிச்சயம் அடைவான். மந்தரையே, மேன்மேலும் ஏன் எதிர்காலத்திலும் கூட வளர்ச்சியை குறிக்கும் நல்ல நேரம் வந்திருக்கும் போது நீ ஏன் மனம் பதறுகிறாய்? பரதன் என் சொந்த பிள்ளை என்பதால் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆனால் அதை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவன் ராகவன். தன் சொந்த தாயாரான கௌசல்யைக்கு செய்வதை காட்டிலும் எனக்கே அதிகமாக பணிவிடை செய்கிறான். ராஜ்யம் ராமனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அது பரதனுக்கு கொடுக்கப்பட்டதாகவே எண்ண வேண்டும். ராகவன் தன்னை போலவேதான் தன் உடன் பிறந்தோரையும் எண்ணுகிறான். கைகேயின் இந்த சொற்களை கேட்டு கூனி மந்திரை மேலும் துக்கமடைந்தாள். உஷ்ணமான நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டு கைகேயிடம் இவ்வாறு சொன்னாள். உன் பேதமையால் உனக்கு விரோதமானவற்றிலும் கூட நல்லதையே பார்க்கிறாய். தனக்கு இஷ்டமானது கைவிட்டு போவதால் உண்டாகும் சோகம், அதேபோல் தனக்கு விருப்பம் இல்லாதது வந்து சேருவதால் உண்டாகும் வியசனம், வருத்தம், இவை பறந்து விரிந்திருக்கும் துக்க கடலில் மூழ்கி கொண்டிருக்கோம் என்பதையே அறியாமல் இருக்கிறாய். கைகேயி, ராமன் அரசனாக போகிறான். அவனுக்கு பின் அவனுடைய புதல்வன் மன்னனாவான். அதுதானே அரச நீதி. எனவே
நாட்டை ஆளும் உரிமையிலிருந்து பரதன் விலக்கப்படுகிறான். பரதனுக்கு ஆட்சி செய்யும் வாய்ப்பு ஒருபோதும் கிடைக்காது. நங்காய், ஒரு மன்னரின் எல்லா குமாரர்களும் ஆட்சி செய்யும் முறை பழக்கத்தில் இல்லை. எல்லா புதர்வர்களும் ஆட்சி பீடத்தில் அமர்த்தப்பட்டால் பெரிய விபரீதம் உண்டாகிவிடும். அதனால் பேரழகு படைத்தவளே, கேகேயன் மகளே, மன்னர்கள் மற்ற பிள்ளைகள் குணசாலிகளாக இருந்தாலும் கூட மூத்தவனிடமே ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். உன்னுடைய மைந்தன் அரச பரம்பரையில் இருந்தும் சகல சுக சௌக்கியங்களில் இருந்தும் விலக்கப்பட்டவனாக அனாதை போல் மிகவும் இழிநிலைக்கு தள்ளப்படுவான். இந்த விபரீதங்களை எண்ணி பார்த்துதான் உனக்கு ஆலோசனை கூற ஓடி வந்தேன். நீ என் மனதை புரிந்து கொள்ளாமல் சக்களத்தியின் பேர் அதிர்ஷ்டத்தை கேட்டு எனக்கு பரிசு தருகிறாய். சத்ரு பயமே இல்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதும் நிச்சயமாக பரதனை நாட்டை விட்டு ஏன் உலகத்தை விட்டே கூட வெளியேற்றி விடுவான் ராமன். பாலகனாக இருந்த போதே பரதனை மாமன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டாய் நீ. தந்தையின் அருகில் இருந்தால்தானே பரஸ்பரம் அன்பு வளரும். இந்த இயல்பு மனிதர்களிடம்தான் என்பதில்லை. மரம், செடி, கொடிகளுக்கு கூட அருகருகே இருப்பதால் தான் நட்பு ஏற்படுகிறது. மரத்தின் அருகிலேயே இருக்கும் ஒரு கொடி அந்த மரத்தையே தழுவிக்கொள்கிறது. பரதனுக்கு அனுகூலமாக நடக்கும் சத்ருக்னனும் அவனுடன் சென்று விட்டான். சத்ருக்னனும் மட்டும் இங்கே இருந்திருந்தால் தசரதர் கொஞ்சம் தயக்கம் காட்டி இருப்பார். ராமனுக்கு லட்சுமணன் எப்படியோ அப்படி பரதனுக்கு சத்ருக்னன் இணை பிரியாதவன். வனவாசிகள் சிலர் ஒரு மரத்தை வெட்டப் போனார்களாம். ஆனால் அதை சுற்றிலும் முட்புதர் மண்டி கிடந்ததால் முட்கள் தம் உடம்பை புண்ணாக்கி விடுமே என்ற பெரும் பயத்தால் மரத்தை வெட்டாமலே வந்துவிட்டார்கள் என்று பிறர் சொல்ல கேட்டிருக்கிறோம். சுமித்ரையின் புதல்வன் ராமனை பாதுகாக்கிறான். ராமன் லட்சுமணனை பாதுகாக்கிறான். அஸ்வினி குமாரர்களைப் போல அவ்விருவரிடையே நிலவும் சகோதர பாசம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே ராமன் லட்சுமணனுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். ஆனால் பரதனுக்கு துன்பம் கொடுப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தேவி. அதனால் உன் மகன் மாமன் வீட்டிலிருந்து நேரே காட்டிற்கே போகட்டும். இங்கு வரவே வேண்டாம். இதுதான் எனக்கும் உனக்கும் கூட நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. இது இப்படி இருந்த போதிலும் பரம்பரையாக வந்துள்ள ராஜ்யத்தை தர்ம விதிகளுக்கு விரோதமில்லாமல் பரதன் அடைந்தானேயானால் உனக்கும் உன் சுற்றத்தார் அனைவருக்கும் மேன்மைகள் உண்டாகும். சக்களத்தியின் மகன் என்பதால் இயல்பாகவே பரதனிடம் ராமனுக்கு விரோதம் இருக்கும். எல்லா சுகங்களும் தகுதியுடைய உன் மகன் எல்லா பேறுகளையும் இழந்து நிற்கும் நிலையில் எல்லா செல்வ செழிப்புகளையும் பெற்றுவிட்ட ராமனுக்கு அடங்கி எவ்வாறு வாழ முடியும்? கானகத்தில் யானை தலைவனை ஒரு சிங்கம் எவ்வாறு தாக்கி விரட்டுமோ அவ்வாறு ராமனால் துன்புறுத்தப்பட போகும் பரதனை நீதான் காப்பாற்ற வேண்டும். முன்னர் அதிகார மமதையும் செல்வாக்கும் பெற்று நீ செருக்குடன் இருந்த போது உன் சக்களத்தியான ராமனுடைய அன்னையை திரஸ்காரம் செய்தாயே. அவள் அந்த விரோதத்தை இப்போது வாய்ப்பு வந்திருக்கும் போது எவ்வாறு பழி தீர்த்து கொள்ளாமல் இருப்பாள்? வளப்பமான கடல், மலைகள், நகரங்கள் கொண்ட இந்த சாம்ராஜ்யத்தை ராமன் அடைந்ததுமே, ஏ பெண்ணே, பரதனும் நீயும் இழிநிலைக்கு தள்ளப்பட்டு துன்பங்களை அடையப் போகிறீர்கள். இந்த வையகத்தை ராமன் அடைந்ததுமே நிச்சயமாக பரதன் காணாமல் போய்விடுவான். அதனால் இந்த க்ஷணமே உன் சொந்த பிள்ளைக்கு அரசு பட்டமும் மத்தவனுக்கு நாடு கடத்தலும் நடைபெற வேண்டிய வழியை யோசித்துக்கொள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 8வது சர்க்கம் முற்றிற்று.